அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அதிர்ஷ்டமும் யோகமும் அதிசயமும் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறைதான் நிகழும். அப்படிப்பட்ட அதிசயம் நிகழக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் தெரிந்துவிட்டால் அதை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். அதை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் இது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி நட்சத்திரம் என்றால் அது கும்ப ராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நாளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை, சதயம் என்றால் ராகுபவனுக்குரிய நட்சத்திரம். எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்களை கொடுக்கக்கூடியது ராகு பகவான். பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை மாற்றி கொடுக்கக்கூடியது ராகு பகவான். போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்கள் ஏற்ப இந்த ஜென்மத்தில் இன்பத்தையும் அள்ளித்தரக்கூடிய கிரகம் ராகு பகவான். அப்படிப்பட்ட ராகுவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார். மேலும் உங்களுடைய ஜென்மத்தில் கும்பராசியில் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வியாழக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு நன்னாளில் குடும்ப ரீதியான மிகப்பெரிய நிகழ்வும் அதிர்ஷ்டமும் ஒரு மாற்றமும் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட அன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கினால் ஒன்று சேர்வீர்கள். எத்தனை வருடம் பிரிந்திருந்தாலும் அந்த வருடத்தில் இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்கின்றது ஒன்று சேர்வீர்கள். குழந்தை பாக்கியம், குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நன்மை நடப்பது போன்ற விஷயங்கள்லாம் அந்த நாளில் நடக்கும். அதனால் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரனால மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கு அடுத்த ஒரு நாள் என்றால் புதன்கிழமை என்று திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாள் என்று கல்வி முதல் வேலை வரை, தொழில் வரை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பினை கொடுக்கும். வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது எப்பேற்பட்ட வாய்ப்புகளும் உங்கள் கைவசம்தான். இதற்கு அடுத்த ஒரு நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரத்தன்று திருமண காரியங்கள், திருமண விஷயங்கள் பேசுவது, வாழ்க்கை துணையோடு பேசுவது, புதிய நண்பர்கள் கிடைப்பது, உறவுகள் கிடைப்பது, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பது, அரசாங்கத்தின் மூலமாக சில ஆதாயம் பெறுவது போன்ற நிலைப்பாடுகள் கண்டிப்பான முறையில் நடக்கும். இதற்கு அடுத்த நாள் என்றால் வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய ஒரு நாள் அன்று சற்றும் நீங்கள் எதிர்பார்க்காத கௌரவம், பெயர், புகழ், பட்டம் உங்களை தேடி வரும், நாடி வரும். ஸோ அந்தளவுக்கு அந்த நாளில் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எதிர்பாராத பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் எதிர்பாராத பண லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பணம் வசூலாகணும், பண வரவு கிடைக்கணும்னா அந்த நாளை பயன்படுத்திங்க. கண்டிப்பாக பணம் ஏராளமான முறையில் வசூலாகும். அன்றைய நாள் பணத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த 5 நாட்களில் 5 நட்சத்திரம் கூடி வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் அதிசயமும் நிச்சயமான முறையில் நடக்கும். அப்படிப்பட்ட நாள் வரும்போது அதை நோட் பண்ணிங்க, அந்த நாளை விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நாட்கள், வாய்ப்புகள் எப்பாவது ஒரு முறை தான் நிகழும். அந்த ஒரு முறை வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.